சரி மக்களே, டியூக் 200 பார்த்தாச்சு கேடிஎம்மில். இப்போ டியூக் 390 சுற்றி வருவோம். இவர் தான் பெரிய அண்ணா, அவர் சின்ன தம்பி. அதே தான் எல்லாமே. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜின். இதோட வாக் அரவுண்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து இதில் எல்இடி கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது வந்து டே லைட்டு. அந்த வண்டி ஆன் ஆனாலே அது ஆன் ஆகிடும். ஸோ வண்டி வர்றதுன்னு தெரியும். இது வந்து பிளாக் அண்ட் ஆரஞ்சு, இல்லை க்ரே அண்ட் ஆரஞ்சு, சாரி ஃப்ரண்ட்டு தான் இது. இங்கெல்லாம் பாருங்கள் க்ரே கலர் இருக்குது. அது கூட ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா அது டியூக் 200 க்ரே இல்லைன்னு நினைக்கிறேன். அது பிளாக்கு, ஆரஞ்சு, ஒயிட்டு. இதில் வந்து ஒயிட்டு, க்ரே, பிளாக்கு கொடுத்துருக்காங்க. வாட்டர் கூல். இதுக்கும் 200க்கும் அதிகமாக வித்தியாசமே இல்லை. எல்இடி கொடுத்துருக்காங்க. அது இது அதே இன்வெர்டட் ஃபோர்க் இருக்குது. வாட்டர் கூல்டு சொல்லிட்டேன். சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான், ஆனால் பெரிய இன்ஜின். 373. அது ஏன் 380ன்னு சொல்லாமல் 400ன்னு சொல்லாமல் 390ன்னு சொல்கிறாங்களோ அவங்கள தான் போய் கேட்கணும் அதை. ஏன்னா 373க்கும் 390க்கும் வித்தியாசமே இல்லை. ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் 380ன்னு சொல்லியிருக்கணும், இல்லை ரொம்ப ஜெனரஸாக 400ன்னே சொல்லியிருக்கலாம். ஸோ 390ன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போட்டோம், அவங்க வண்டி அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இதில் பாருங்கள், ஒரு பெரிய ஃபோனையே தூக்கி மாட்டினா மாதிரி இருக்குது. அதனால் இது பெருசாக இருக்குது. ஆனால் டிஸ்பிளே வந்து இது ஃபுல்லாகவே டிஸ்பிளே கிடையாது. டிஸ்பிளே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்பிளே வந்து ஒரு 5 இன்ச் பை 4 இன்ச் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. சைடில் வந்து அவ்வளோ பெரிய பேசல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து அதுலேயும் ஒரு 20% மேலே அந்த பேசலே எடுத்துக்கிறது, 20-30% போல். இதில் வந்து 200 விட கொஞ்சம் சீட்டு பெட்டராக தான் இருக்குது. ஆனால் வந்து இட் இஸ் ஸ்டில் அந்த ஃப்ரீடம் லெவல். ஏன்னா இது யாரும் லாங் ரைடெல்லாம் போகிறதில்ல, அதனால அகலமாக ரொம்ப வைக்கலை. பட் ரொம்ப வலிக்காது. ரொம்ப நேரோன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் குட். பில்லியனுக்கு சீட்டு ஏதோ ஒரு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் கூட அவ்வளோ இதாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த ஆரஞ்சு கலர் ஃப்ரேமு வெளியில் தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி பைக்கோட ஷோ ஆஃப் அட்ராக்டிவாக இருக்குது. வீல் ரெண்டும் ஆரஞ்சு, ஃப்ரேம் ஆரஞ்சு, அப்புறம் நிறையா பிளாக் இருக்குது, கொஞ்சம் க்ரே இருக்குது. அந்த கலர் சூப்பராக இருக்குது. இன்னொன்று இந்த வண்டியில் தான் நோட்டீஸ் பண்ணேன், இந்த அட்ஜஸ்டபிள் கிளச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷார்ட் ஹேண்டாக இருக்கிறவங்க இப்படி பிடிச்சி இந்த டயலை திருப்பி உங்கள் கைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து பெரிய பெரிய டூரிங் மாடலெல்லாம் கூட கொடுக்கறதில்ல. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது வந்து லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளிக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேனலில் இதால் கர்சரை மூவ் பண்ணுறது, ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது, ஒரு மெனுவை சூஸ் பண்ணிவிட்டு இதை செட் பண்ணலாம். இது ரிவர்ஸ் வர்றது, இது அப் டவுன் அந்த மாதிரி இருக்குது. இது இண்டிகேட்டர். செல்ஃப் கேன்சலிங்கான்னு தெரியல, போகிறப்ப பார்த்து சொல்கிறேன். அதுக்கு கீழே ஹார்ன் இருக்குது. ரைட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கில் ஸ்விட்ச் ஒன்று இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது இந்த சைடு. அநேகமாக ஸ்டாண்டர்ட் பைக், ஆல்சோ கால்ட் ஆஸ் நேக்கட் பைக், அதெல்லாம் செயினில் தான் வரும். அது ஷாஃப்ட் ட்ரைவோ இல்லை பெல்ட் ட்ரைவெல்லாம் டூரிங் அண்ட் க்ரூசிங் மாடலுக்கு தான். நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி மோட்டர் சைக்கிளுக்கெலாம் அந்த மாதிரி போட்டு. ஸோ இதுவும் செயின் ட்ரிவன் தான். சிங்கிள் சிலிண்டர், கொஞ்சம் பெரிய சிலிண்டர். இன்ஜின் ஹீட்டாக தாங்கிறத ஓட்டி பார்க்குறப்ப தான் சொல்ல முடியும். ஃபெண்டர் நாட் பேட். பின்னாடி வரவங்க மேலே கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி அடிக்கும்னு நினைக்கிறேன். அடனோ மேபி அங்கே ஒரு ரப்பர் ஃப்ளாப் மாதிரி ஏதாவது வச்சுக்கணுமா இருக்கும் அடிஷ்னலாக மழை காலத்தில் ஓட்டும்போது. மோனோ ஷாக் நல்லா இருக்குது.
சூப்பராக ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள், டயர்லேருந்து பேக் ஃபெண்டருக்கு. இது நல்லா மேலாக தூக்கி வச்சுருக்காங்க அந்த எக்ஸாஸ்ட்டை. ஸோ அதை பார்க்குறப்ப கொஞ்சம் மழை தண்ணியெலாம் ஒரு 2 ஃபீட்டுக்கு நின்னால் கூட வண்டி ஸ்டக் ஆகாமல் போயிட்டுருக்கோம். இதில் என்ன பிராண்ட் பிரேக்குன்னு பார்த்து சொல்கிறேன். அதே தான், வைப்ரி பிரேக். இந்த வண்டி எட்டி நின்று பார்க்குறப்போ ஒரு டீசெண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஆஃப் ரோடிங்கும் பண்ணலான்னு நினைக்கிறேன். புல்லிங் பவரை பொறுத்து இருக்குது. பெக்கெல்லாம் சின்னதாக இருக்குது, அதில் ஏறி நிற்க முடியுமான்னு தெரியல. லைட் வெயிட் பர்சனாக இருந்தால் ஏறி நிற்கலாம். பட் இட் இஸ் நாட் அட்வென்ச்சர்னு தனி ஒரு மாடல் வச்சுருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் அட்வென்ச்சர். இதுலேயே டியூக் அட்வென்ச்சருங்கிற மாடலில் சஸ்பென்ஷன்லாம் லாங்காக இருக்கும், ஹைட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கியிருப்பாங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அதில். பட் இந்த வண்டி இஸ் நாட் அட்வென்ச்சரை மனசில் வச்சுட்டு பண்ணின வண்டி இல்லை, இது ஸ்ட்ரீட் வண்டி. 2 வண்டியும் எட்டி இருந்து பார்க்குறப்ப என் மனசில் தான் அப்படி தோன்றதான்னு தெரில. நம்ம ஊரில் இந்த வெட்டுக்கிளின்னு ஒன்று இருக்குன்னு தெரியுங்களா, ஒரு கிராஸ் ஹாப்பர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மண்டை, அந்த மாதிரி ஒரு போஸ்டர், அதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ வெட்டுக்கிளி மாடலாக இருக்குது. எல்லா வண்டிக்கும் ஏதோ ஒரு அனிமலோட இல்லை ஒரு இன்செக்டோட அதை ரிலேட் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ அப்படி தோன்றுறது. முன்னாடி அதோட தலை, அந்த ஹெட்லைட்டு, அதோடைய இப்போ ஸ்டாண்டிங் போஸ்டர்லாம் பார்க்குறப்ப கிராஸ் ஹாப்பர் மாதிரி இருக்குது இந்த வண்டி. வண்டி டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய டிஸ்க் பிரேக் இருக்குது. ஸ்டாப்பிங் பவர் அமேசிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏபிஎஸும் வந்து இதில் கார்னரிங் ஏபிஎஸ் எல்லாம் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. இதோ வந்தாச்சு ரவுண்டு. அடுத்தது என்னுடைய ரவுண்டு வந்துட போகிறது. மக்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ கார்னரிங் ஏபிஎஸ் இருக்குது. ஓகே மக்களே, ஏறி உக்காந்தாச்சு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்பிளே. அவர் தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறவர். வண்டியை ஃபஸ்ட்டு கியரில் போட்டுக்கிறேன். KTM 390 டியூக். ஆல் ரைட். All right. Comfortable bike. You guys go fast, right? Can I go? I'm gonna go mid-pack. All right. இதில் வந்து நிறையா 200ஓட கம்பேர் பண்ணி பேசலாம். அதை விட இது சூப்பராக இருக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் டபுள் த பவர். இதில் ரொம்ப ரெடிவாக ஆகலை, ரெட்டுலலாம் போகலை. ஓகே மக்களே, 200 வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெல்லிங் ரீசன் இருந்தால் வாங்குங்க. இல்லைன்னா $1500 டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறாங்க. கோ ஃபார் 390. 200 வந்து டூ ஸ்மால் அண்ட் டூ வீக்னு தோணிது என் மனசில். இந்த வண்டி ஏறி உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு சீட்டெல்லாம் நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் அப்கிரேடட் சீட்டு, அப்கிரேடட் பேனல், டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க, பவரையும் டபுள் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இட் இஸ் ஒர்த் தட் 1500. டூயல் சேனல் ஏபிஎஸ்ஸு. யூ கேன் switch off the rear ABS whenever you want to. இருங்க, நல்ல ஸ்டாப் சைனை பார்த்துக்கிறேன். ஒரு காரு, அதுவும் வலது பக்கம் திரும்புது. அந்த பக்கம் ரொம்ப தெரியல, கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும். கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல் ரைட், சூப்பர். மொதல் பைக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து போகணுன்னு தோணித்து. ஓ ஓ ஓ ஓ இந்த வண்டி செம பிக்கப்புங்க. இந்த வண்டி பயங்கர ஃபாஸ்ட்டு. 200க்கும் இதுக்கும்
டே அண்ட் நைட்டு டிஃப்ரென்ஸு. ரொம்ப ரெட்டெல்லாம் போகலை ரெவ்வு. வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த பவர் வேண்டியிருக்கு. எஸ்பெஷலி யூஎஸில் யாராவது இந்த வண்டி ஓட்டினா 200 இஸ் யூஸ்லெஸ். யூ நீட் மினிமம் 390. இந்தியன் ருபீஸுக்கு ஒரு 1 lakh டிஃப்ரென்ஸ் வரும்னு தோன்றுறது. இந்த வண்டியில் வந்து ரெவே வந்து அதில் வந்து 4000 5000 ரெட்டு காட்டுது இல்லையா. இதில் வந்து கிட்டத்தட்ட 7000க்கு மேலே போகலாம் நீங்கள். நல்ல லீன் ஆங்கிள், டேர்னிங்லாம் சூப்பராக, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போய் திரும்பலாம். பயப்படாமல் ஓட்டலாம் இந்த வண்டியை. I think this is a sweet spot. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவர் முன்னாடி போகிறவர் கூட சைடில் நிற்கிறப்ப ஸ்டாப் சைனில் இண்டிகேட்டர் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறனாரு. இன்னொரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், ஒரு $100 என்னமோ தான் அடிஷ்னல் காஸ்ட் ஆங்க அந்த ஆட்டோ கேன்சலிங் எக்யூப்மெண்ட்டுக்கு, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டுக்கு. ரொம்ப சிம்பிள், அதில் ஒரு லாஜிக் இருக்குது, அவ்வளோதான். 10 செகண்டுக்கு மேலே அவங்க இண்டிகேட்டர் பிளிங்க் ஆச்சுன்னா அது நீங்கள் வண்டி மூவிங்கில் இருக்கீங்களா இல்லை ஸ்டாப்பில் இருக்கீங்களா அதெல்லாம் தெரியுமா. அப்புறம் நீங்கள் திரும்புறது, லீனிங் ஆங்கிள், நிறைய விஷயத்தை அது ஒரு லாஜிக்காக கேல்குலேட் பண்ணி உங்களோட ஸ்பீடு கூட நீங்கள் ஒரு 50-60 போயிட்டு இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணி விட்டுரும். 10 செகண்ட் வரைக்கும் இருக்கும், அப்புறம் கேன்சல் பண்ணி விட்டுடும். அது வந்து $100 தானே அந்த எலக்ட்ரானிக் அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்டு. ஐ திங்க் எல்லா வண்டிக்குமே அதை போடலாம். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணுது ரோட்டில். இவனுங்க பாட்டுக்கு இண்டிகேட்டரை போட்டுட்டு ஆஃப் பண்ணாமல் போனால் திரும்ப போகிறதா நினச்சிட்டு மற்றவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் புலி வருதுன்னு அடுத்த தடவை வந்து அதே காரனே பின்னாடி வந்தால் கூட ஆமாம் இவன் ஆஃப் பண்ண மறந்துட்டான்னு நினச்சிட்டு நேராக போய்ட்டுருப்பான். அப்போ திரும்புவான் அவன். இது உசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஏபிஎஸ் மாதிரி அதுவும் ஒரு முக்கியமானது. நல்ல பிரேக்கிங் பவர் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்கும் சரி, பேக் பிரேக்கும் சரி, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த 30 மைல் ஸ்பீட்லலாம் 3rd கியரே நல்லா போகுது. அதில் பார்த்தீங்கன்னா 4th கியர் போக வேண்டியிருந்தது 200ல். இந்த மாதிரி குட்டி ரோட்டில் க்ரூசிங் பண்ணுறதுக்கெல்லாம் 3rd கியரே போதுமானது. 6 கியர் இருக்குது. இந்த வண்டியை நம்பி ஃப்ரீ வெஹிக்கிள்லாம் கூட எடுத்துன்னு போகலாம். பேசிங்க்கெல்லாம் இன்னொரு வண்டியை சைடு வாங்குறதுக்கெல்லாம் இதில் நல்ல பவர் இருக்கும். திடீர்னு ஒரு 50-60 போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒரு 80 மைல் ஸ்பீடில் போய் ஒரு ட்ரக்கை சைடு வாங்கணுன்னா இந்த வண்டியில் பண்ண முடியும். ஐ டோன்ட் திங்க் யூ கேன் டூ இட் இன் த 200. இந்த முன்னாடி போகிறது என்ன அட்வென்ச்சர் மாடல்னு தெரியுது. இந்த அட்வென்ச்சர் மாடலுக்கு இந்த ஹேண்டில் பார் கிரிப்பு கிட்டெல்லாம் அந்த நக்கிள் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. 890 அது அடுத்தது வந்து டியூக்கில் 890 ஓட்டலான் இருக்கேன் நான். 200, 390,
890, முடிஞ்சால் 1290 ஒன்று வச்சுருக்காங்க, அதையும் ஓட்டி பார்க்கலாம். அது கொஞ்சம் இதெல்லாம் விட சீட் ஹைட்டு பயங்கரமாக இருக்குது பாருங்க. 8000 வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணலாம். இந்த வண்டியை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்ல முடியுது. ஏன்னா நெகட்டிவ் 200 ஓட்டின அப்புறம் உடனே இதை ஓட்டுறேன் இல்லையா, கண்டிப்பாக அதை விட பெட்டராக தோணும். ரிவர்ஸில் வந்து 890 ஓட்டிட்டு இதை ஓட்டினாக்கா கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆல் ரிலேட்டிவ் இல்லையா, இதுக்கு அது எப்படி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பார்க்க தோணும். யூஎஸில் என்ட்ரி லெவல்னால் அது 390 தான். 200 வாங்கினா ரெக்ரெட் பண்ணுவாங்க, அன்லெஸ் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் a lot. அந்த வண்டி வந்து அவங்களே ஏதாவது ட்ரைனிங்க்கெல்லாம் வச்சுப்பாங்களா என்னமோ தெரியல. ஈவன் ட்ரைனிங் பண்ணுற கம்பெனிஸ்லாம் கூட அதை வாங்கிக்கலாம், ரொம்ப சீப். 200 இஸ் கம்மிங் அரௌண்ட் $4500. இந்த 390 வந்து $6000 வருதுன்னு சொன்னாங்க. இதுக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க அவங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்பிளே இருக்குது பாருங்கள், இதில் 3 ரோட் மோடுன்னு ஒன்று இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது, ரெயின் மோடுன்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3வது மோடு தெரியல சரியா. 200லேயும் மோடு இருந்ததை பார்த்தேன், ஆனால் என்னால் மாற்ற முடியல. இதில் ப்ளூடூத் மூலியமாக நம்ம ஃபோனில் அதுக்குன்னே ஒரு ஆப் இருக்காங்க, KTM ஆப்புன்னு. அதோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதில் நிறையா மேஜிக்கெல்லாம் காட்டும் போல் இருக்குது. நீங்கள் மியூசிக் கேட்கலாம், ஜிபிஎஸ் சிக்னல்லாம் ஏதோ டர்ன் பை டர்ன் இதில் ஏற மாதிரி காட்டும் போல் இருக்குது. அதெல்லாம் இப்போ டெஸ்ட் பண்ண முடியல. அந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கணுன்னா நம்ம முதல்ல ப்ரிப்பேர்டாக வந்திருக்கணும். பட் இன்வெர்டட் ஃபோர்க் இருக்குது பாருங்கள், அது வந்து சூப்பராக இட் இஸ் டேக்கிங் கேர். இது வந்து ரொம்ப லாங் ட்ராவலிங் ஃபோர்க் கிடையாது, அதெல்லாம் அட்வென்ச்சருக்கு தான் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த அட்வென்ச்சர் மாடலில் பார்த்தேன், இந்த இடத்துல 2 நாப் இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் ஃபோர்க்கு அட்ஜஸ்டபுளாக கொடுக்கறது இந்த முதல்ல இந்த வண்டியில் தான் பார்க்குறேன் நான். ரைட்டில் திரும்ப சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட டூரிங் வண்டி, ஈவன் பெரிய பெரிய வண்டியிலெல்லாம் கூட பேக்கில் உள்ள சஸ்பென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதை கொடுப்பாங்க. பட் வரட்டி பார்ப்போம். எல்லாரும் வரட்டுறாங்க, நம்மளும் வரட்ட வேண்டியதான். இந்த சின்ன ரோட்டில் எப்படி 65-70 போகிறாங்க. சூப்பர். ஒரு குட்டியாக ஒரு வரட்டியாச்சு. ஸோ இந்த இடத்துல நாப் இருக்குது. அந்த நாப் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டை சாஃப்ட் ஆக்கிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபர்மாக ஆக்கிக்கலாம், டிபெண்டிங் ஆன் வாட் என்விரான்மெண்ட் யூ ஆர் ரைடிங். உங்களுக்கு சாஃப்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ராவலிங் கம்மியாயிடும். ரொம்ப ஹார்டாக வச்சிங்கன்னா வண்டி வெயிட்டு நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் அதுக்கு அது சூட்டபுளாக இருக்கும். இப்போ ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வர ரெட்டில் அவர் போயிட்டே இருக்காரு, நின்று போகலாம். நிற்கிறாரு, ஓகே. பின்னாடி இப்போ யாராவது பில்லியனில் உட்காடுறாங்கன்னா அப்போ ரியர் சஸ்பென்ஷனை 5ல் வச்சுப்பேன் நான் என்னோடய வண்டியில். நான் மட்டும்தான் போகிறேன்னா 3ல் கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். வெயிட் ஏற்றினோன்னா அதுக்கு தகுந்தாப்புல சஸ்பென்ஷன் ட்ராவலிங் லென்த் வேணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அந்த அட்வென்ச்சர் மாடல்லாம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனையும் நீங்கள் மாற்றிக்கலாம், பேக் சஸ்பென்ஷனையும் மாற்றிக்கலாம். அதுக்கு சஸ்பென்ஷன்கிட்டே போக வேண்டியதில்லை. அதுக்கு ஏதோ ஒரு நாபு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன சாவி போடுற மாதிரி கீழே நடுவில் சீட்டுக்கு அடியில் ஒரு ஓட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களே அதுக்கு ஒரு ஸ்பேனர் மாதிரி கூட கொடுக்குறாங்க. அது ஏதோ கிளிக் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஏதோ சொல்கிறாங்க. அதை நம்ம முன்னாடி கடிகாரத்துலலாம் சாவி கொடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி அதுக்குள்ளே போட்டு திருப்பினோன்னா நீங்கள் ஃபேமாக ஆக்கிக்கலாம், இல்லை சாஃப்டாக ஆக்கிக்கலாம். ஸோ ஆல் வெரி இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் பைக் கிடையாது, ஆனாலும் கொடுக்குறாங்க இல்லையா, பாராட்டணும். இந்த வண்டி வந்து ஐ திங்க் KTM இஸ் ஜஸ்ட்
their approach is correct. Youngsters டார்கெட் பண்ணுறாங்க. In my opinion, youngsters are fully convinced this is the bike for them. இருபத்தஞ்சில் ஃபஸ்ட்டு கியர், 35 செகண்ட் கியர், 50 கூட தேர்ட் கியருக்கு போகலாம். சாரி, ஃபோர்த் கியருக்கு. செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கியர்னு சொல்லிட்டேன். செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து. இப்போ இந்த ரோட்லலாம் ஸ்பீட் லிமிட்டே 45. ஸோ இந்த கியர்லேயே போயிட்டுருப்போம். ஐ ஆம் திங்கிங் அப் டு 60 யூ கேன் கோ இன் ஃபோர்த் கியர். இந்த 169ங்கிற ஒரு ஃப்ரீவேல இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, 50லேயே வந்துட்டேன். ஃபோர்த்து கியரில் இருக்கேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம். இங்கே தேர்ட் கியரில் வந்துட்டேன். இப்போ 50 வரைக்கும் தேர்ட் கியர்லேயே போகிறேன். ஓகே, அங்கே தான் பிளிங்க் ஆகுது. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். 55 போகுது. 60 மைல் வரைக்கும் சாதாரணமாக போகலாம் இதில். அதுக்கப்புறம் பிளிங்க் ஆகுது. எழுபதுல வருது. Okay, you need 6th gear only at 70 miles per hour speed. அது ஃப்ரீவே. அப்போ பாருங்கள், நீங்கள் வண்டியை பாஸ் பண்ணுறதெல்லாம் 6th கியரில் போட்டு தாராளமாக தூக்கலாம். 70, 75, 80 சாதாரணமாக ஹேண்டில் பண்ணும் இந்த வண்டி. யூ கேன் கோ அப் டு 100, 110 மைல்ஸ் வரைக்கும் போகலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது ஒருத்தருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி எல்லா வண்டியுமே ஊர்வலம் போக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃப்ரீவேல. பட் கொஞ்சம் தூரம், ஒரு 2 minutes 70 தொட்டேன். செகண்ட் கியரில் 40 வரைக்கும் வர முடியும். 25 ஃபஸ்ட் கியர், 40 செகண்ட் கியர், ஈஸியாக வரலாம். தேர்ட் கியரில் 50 வரைக்கும் போகலாம் நீங்கள், 50 miles per hour. கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது ஹைவே வரதுனால, அதனால அடுத்த கியருக்கு போய்க்கிறேன். இந்த டிஸ்பிளே வந்து கிறிஸ்டல் கிளியராக தெரியறது. இந்த அமேசான் கிண்டில்னு ஒரு இது இருக்கும், எலக்ட்ரானிக் டிவைஸ். அந்த மாதிரி அது கிண்டில் பேப்பர் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல விளையாடுன நோட் புக்கு, ஒயிட்டு நோட் புக் அது பரட்டி பார்க்குறாப்புல இருக்கும். அது அந்த மாதிரி இருக்குது இந்த டிஸ்பிளே. எல்லாமே படிக்க முடியாது. நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த 200ல் வந்து அந்த பொடியாக இருக்கிற ஃபாண்டெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். அது டக்குன்னு படிக்க முடியாது, ரொம்ப பொடிச்சா இருந்தது. கிளச்சு வந்து நோ கம்ப்ளைண்ட்ஸ், நல்லாவே இருக்குது. கேபிள் கிளச்சு தான், ஆனால் நல்லா இருக்கு. இப்போ வந்து 55ல் போகிறேன் ஃபோர்த் கியரில். கொஞ்சம் காலெல்லாம் குறுங்குறுங்கிறது. 5th போட்டுப்போம். இப்போ பாருங்கள், பரி ஸ்மூத்தாக இருக்குது. 25 minutes கிட்டத்தட்ட ரைடு அழிச்சிட்டு போகிறாங்க. நான் எதையும் கட் பண்ணவே போகிறதில்ல. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமோ அதை அப்படியே பேசிட்டு 25 minutes-ஐயும் யூடியூப்பில் போடலான்னு இருக்கேன். $6,000 அமேசிங்காக நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ஃபுல் ஃபீச்சர் வந்து
ஜஸ்ட்டு சர்ஃபேஸ் தான் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோம் நம்ம. வாட் ஐ ஹர்ட் இஸ் இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த வண்டியில் ஏபிஎஸ், கார்னரிங் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ வண்டி கார்னர் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்துருச்சுனாலோ இல்லை மணல் கடந்து சறுக்கிறாப்பில் இருந்தாலோ நீங்கள் ஒரு பயத்தில் பிரேக்கை பிடிச்சிங்கன்னா ஏபிஎஸ் வந்து அப்போ வண்டியோட லீன் ஆங்கிளையும் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா இட் வில் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் ஃபாலிங். ஸோ அது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். லீன் ஆங்கிளில் பாருங்கள். நான் கொஞ்சம் பயத்தில் லேசாக தான் லீன் பண்ணுறேன். நல்லா இந்த வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க படுக்க போட்டே ஓட்டலாம். நான் இந்த முட்டிக்காலை வந்து தரையில் வைக்கிற வீடியோலாம் பார்த்துருக்கேன் இந்த வண்டிக்கு. 30 மைல் ஸ்பீட்லலாம் நான் காரில் கூட போக மாட்டேன். இந்த மாதிரி ஜக் ஹேண்டில்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் 25 மைல் தான் போவேன் நான் கார்லேயே. ஏன்னா மறுபடியும் வந்து ஏறிட்டார். இதில் எந்த ரோட்லேருந்து இறங்கினாரோ அந்த ரோட்லேயே ஏறுறாரு. என்னையா நடக்குது? ஏதோ குழப்பத்தில் ரோடை விட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ, ஆப்போசிட்டில் போகிறாரு அதே ரோட்டில். நிறையா கார் போகுது, ஜாக்கிரதையாக பார்த்து ரோட்டில் ஜாயின் பண்ணிக்கணும். எப்பா இல்லையே? ஓகே, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த எக்ஸிட்லேயே வெளில போகிறாங்க. ஓகே, சூப்பர் வண்டிங்க, திருப்தியாக இருக்குது இந்த வண்டி. பிரேக் லிவர்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்ம காலை சரியாக பொசிஷன் வச்சுக்கலன்னா தடவிக்கிட்டு இருப்பீங்க. அது என்ன ஏஸ்தட்டிக்காக என்னன்னு தெரியல. பிரேக் லிவர்லாம் கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம். சூப்பர் ரைடாக இருந்துச்சு இந்த வண்டி. அடுத்தாப்பில் என்ன தராங்கங்கிறத பார்ப்போம். வந்தாச்சு. ரொம்ப நன்றி கேடிஎம். நியூட்ரல் விழ மாட்டேங்கிறது. ஓகே, சூப்பர். ஆஃப் பண்ணியாச்சு. கில் ஸ்விட்சுன்னு காட்டுது. சைட் ஸ்டாண்டை போட்டும் கூட வண்டி சாய மாட்டேங்குது. ஸ்டாண்டோட லென்த்து கொஞ்சம் குறைச்சி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக நிற்கிது வண்டி. ஓகே மக்களே, இந்த வண்டி சூப்பரான வண்டி, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ரவுண்டு வருவோம். பிரேக்குக்கு சூப்பர் பிரேக்கிங் பவர், நல்ல சஸ்பென்ஷன், டூயல் சேனல் ஏபிஎஸ், பவர்ஃபுல் மோட்டார், எல்லாமே நல்லதாக தான் கொடுத்துருக்கான். எதுவும் காஸ்ட் கட்டிங்காக இந்த பைக்கில் ஒரு குறை வைக்கல அவ்வளோவா. அஃப்கோர்ஸ் 890 வேறு மோட்டரை போட்டிருக்காங்க, அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சும் இதுவும் டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் இந்த ரேடியேட்டர் வாட்டர் கூல்டு, அருமை அருமை. எட்டிருந்து ஒரு தம்ப்நெயிலுக்கும் ஒரு வீடியோ எடுத்துப்போம். இதோடு இங்கே நிறுத்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க மக்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.